எங்க வேலை செய்யறேன்னு அண்ணன் கேட்டான், எவ்வளவு சம்பளம் அம்மா கேட்டா, ரோட்ல நின்னு சிகரெட் குடிக்கிறேன்னு அப்பன் சொன்னான். அப்படி ஒண்ணு ஒண்ணா போய்கிட்டே இருக்கும். நியாயம் தானே சார்? ஒரு சேஃப்டிக்கு கேட்க வேண்டாமா? உனக்கு சேஃப்டி வேணா ஒப்பனையும் கோத்தாலே 5 லட்சம் ரூபாய் பேங்க் கொண்டு போட சொல்லு. எங்க கிட்டயும் கேக்குற சேஃப்டி? சும்மா மழுப்பாதீங்க சார். எதுக்கு மழுப்பணும்? ஒரு பையனை பார்த்தா ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவன் பயோடேட்டா வாங்கி பாருங்க. இல்ல வசதியா இருந்தா பேப்பர்ல டெண்டர் நோட்ஸ் கொடுங்க. அது மூலமா வேலை, சம்பளம், சேஃப்டி இதெல்லாம் ஒத்து வந்தா மட்டும் ஐ லவ் யூ சொல்லுங்க. நீங்க வேணா நடந்து வரானா, பைக்ல வரானா, சைக்கிள்ல வரானா, பஸ்ல வரானா, கார்ல வரானா, கூரை வீட்டுல இருக்கானா, கார வீட்டுல இருக்கான்னு பார்த்து கால் வைக்கணும். ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒண்ணு மனசுக்கு பிடிச்சிருந்தா வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். இந்த பிக் பாக்கெட், ரவுடி, உலகாரியே திருத்தி நல்லவனாக்குறதாங்க காதல். சாதிக்கணும்னு நினைக்கிறோன்னு லட்சியத்தை விட்டா தான் நான் கிடைப்பேன்னு கண்டிஷன் போட்டா அது எப்படிங்க நல்ல காதலாம்? ஒரு பொண்ணு காதலிக்கலாமான்னு யோசிக்கலாங்க, தப்பே இல்லை. ஆனா காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சான்னா ரொம்ப தப்புங்க. புரியலையே சார். உங்களுக்கு புரியலங்கிறதான பிரச்சனையே. மேடம் கேட்டு தெரிஞ்சுக்க.